தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய ஒன்னே ஒண்ணுதான். என்னவா? ஒன்னே ஒண்ணுதான், கிருபையை பற்றிக்கொள். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. தைரியத்தோடு பயம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியுமா? அந்த ஆராதனை செலுத்துகிறதுக்கு கிருபையை பற்றி கொண்டு ஆராதிக்கிற அனுபவங்கள். ஏன்னா என்னை மீட்டு கொண்டவர், எனக்காக எல்லாம் செய்கிறவர். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அந்த கிருபையை பற்றி கொண்டு எபிரேயர் 13:15 சொல்லுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய சோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு. பாருங்க, இப்ப கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய சோத்திரங்களும் பலிகளும் என்ன செய்யப்படுகிறான்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் கொண்டு போகப்படுகிற போது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அந்த சோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறார். ஏன்னு சொன்னா, யாரை உள்வாங்கி இருக்கிறோம்? எனக்காக அடிக்கப்பட்டவரை உள்வாங்கி கொண்டு, என்னை மீட்டு கொண்டவரை உள்வாங்கி கொண்டு, அவருடைய பாடு மரணங்களை உள்வாங்கி ஒரு ஆராதனை செய்கிற போது அந்த ஆராதனையில பரலோகம் என்ன செய்கிறதா? பிரியப்படுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாள் ஆராதனைக்குரிய காலங்கள், ஆராதனைக்குரிய நாட்கள், நேரங்கள் எல்லாவற்றிலும் என்னன்னா தேவன் விரும்புகிறவைகள். இன்றைக்கு என்ன பாருங்க, இன்றைக்கு ஒரு காலங்கள் இருந்தது, ஒவ்வொரு நாட்களில் ஒரு ஆராதனை இருந்தது. அந்த பஸ்கா ஆராதனை, ஒவ்வொரு பண்டிகைகளுக்குரிய ஆராதனைகள் இன்றைக்கு எல்லாம் எங்கே வந்துட்டது? ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த ஆராதனையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 20:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வேத பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 12வது வசனம் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஆராதனை நடக்கிறது. அந்த ஆராதனை எப்போ நடக்கிறதா? வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில அவங்க எதுக்கு கூடி வந்தாங்கன்னு போட்டிருக்கிறது? தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாய், அந்த ஆராதனையில தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்கள் கூடி வருகிறதை பார்க்கிறேன். சொன்னா தேவ சமூகத்திலே கூடி வருகிறதுக்கு இன்றைக்கு ஒரு நாட்களை நாம் தீர்மானித்திருக்கிறோம். எந்த நாட்களிலும் அவரை என்ன செய்ய முடியும்? கூடி ஆராதிக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாய் ஒரு சபையாய் கூடி வருகிற போது ஒரு ஒழுங்கின்படியால் அந்த ஆராதனை இருக்க வேண்டும் என்பதற்காக வாரத்தின் முதல் நாள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? இயேசு உயிரோடு கூட எழுந்தார், இயேசு ஜீவிக்கிறார், அவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆவியோடும் உண்மையோடும் தொடுது கொள்ளும்படியாய் அந்த வாரத்தின் முதல் நாளிலே கூடி வருகிறோம். கூடி வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக கூடி வந்தார்களா? கிறிஸ்து உருவாக்கி தந்த அந்த புதிய உடன்படிக்கையிலே பங்குள்ளவர்களாய் மாறும்படி, அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும்படியாய், அந்த புதிய அந்த உடன்படிக்கை பஸ்காவிலே பங்கு கொள்ளும்படியாய், அப்பம் விற்கும்படியாய் அவர்கள் கடந்து வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த ஆராதனையில் என்னெல்லாம் நடக்குன்னு சொன்னா அவர்கள் கூடி வருகிறார்கள். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஆராதனைக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. டைம் லிமிட்லாம் நமக்கு 8 மணி ஆச்சுன்னா மணி பார்ப்போம், என்ன பாஸ் இன்னும் முடிக்க மாட்டார். நாங்கள் எப்படியா? டைம் லிமிட்லாம் கிடையாது. அங்கே போட்டிருக்குது, அங்கே லைட்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்களாம். என்ன போட்டு வச்சுருந்தாங்களா? மேலே வீட்டில் லைட்லாம் போட்டானுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க, இவனுங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டானுங்க. லைட்டெல்லாம் போட்டு ஆராதனைக்கு பாருங்க. பவுல் என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுமா? நெடுநேரம் பேசிக்கொண்டு, நெடுநேரம் என்ன செய்தானா பாருங்க. ஒரு பிரசங்கம் நடக்க, அந்த ஆராதனையில் என்னெல்லாம் நடக்குது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசங்கம் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு விடுதலை நடக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே போராட்டங்கள் வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வாலிபன் ஐத்திய என்கிற வாலிபன் என்ன செய்தானா? கீழே விழுந்து மரித்து போகிறான். வேதம் சொல்லுகிறது, அன்றைய ஆராதனையில் அவனுக்கு என்ன நடக்கிறதை பார்க்கிறோம். மறுபடியும் அவன் ஜீவன் அவனுக்குள்ளாய் வரும்படியாக ஒரு விடுதலையின் ஆராதனையாக அது இருந்தது. சுகமளிக்கிற ஆராதனையாக இருக்கு. ஆண்டவருக்கு மகிமுண்டாட் வருகிற ஜனங்களுக்கு ஒரு ஆராதனை என்ன செய்யணும் சொன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒன்றாகவும், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒன்றாகவும், தேவ ஜனங்களுக்கு விடுதலை தருகிற ஒரு ஆராதனையாகவும், அது மாத்திரமல்ல அவர்கள் எல்லாரும் கூடி ஐக்கியப்பட்டு சந்தோஷப்படுகிற ஒரு ஆராதனையாகவும் இருந்தது.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனைகளிலே தேவன் பிரியப்படுகிறார். ஒரு ஆராதனைக்கு வந்து போனா என்ன நடக்கணுமா? ஒரு பெரிய விடுதலை உணர்வு இருக்கணும், ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். வந்து இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட ஒரு சத்தியத்தை பேசினார், சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன்னு சொல்லி அந்த சத்தியத்தினால விடுவிக்கப்படுகிற ஒரு அனுபவங்கள். ஏன் சொன்னா, எப்பெல்லாம் நீங்க தேவனை ஆராதிக்கும்படி கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் என்ன செய்கிறாரா? நம் நடுவில் எழுந்தருளுகிறார். அந்த ஆராதனையில தேவன் பிரியப்படுகிற போது அவர் நம்ம என்ன செய்கிறாரா? நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறார். இங்க வாசிக்கிறோம், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நம்ம ஆராதிக்கிற போது என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது சொல்லுகிறான், நீ உன் தேவனை மாத்திரம் ஆராதிப்பாயானால் அவர் என்ன செய்வார்? உன் பொருளாதார தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வார். உனக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வியாதி, பலவீன, நோய் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? எடுத்து போடுவார். நான் தேவனை ஆராதிக்கிற போது அவர் மகிமையாய் இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக.